தை திருநாள், உழவர் திருநாள் கிட்டத்தட்ட 2000 வருஷங்களாகவே வந்து இந்த தை திருநாள் அப்படிங்கிற தை மாதத்தினுடைய முதல் நாளை முதல் பொங்கலாக நம்ம எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த தை திருநாள் ஆக்சுவலாக உழவர் திருநாளாக மட்டும்தான் கொண்டாடி இருக்கணும். ஏன்னா இந்த தை மாதத்தில் வரக்கூடிய முதல் பொங்கல் உழவர்களுக்கான பொங்கலாக தான் இருந்திருக்கு. ஏன்னா உழவர்கள் தன்னுடைய நிலத்தில் தாங்க விதைச்ச விளைச்சலை அறுவடை பண்ணக்கூடிய நாளை தான் தை பொங்கலாகவும் வந்து கொண்டாடியிருக்காங்க. அண்ட் இந்த பொங்கலில் தங்களுடைய நிலத்துலேருந்து என்ன அறுவடை பண்ணுறாங்களோ அந்த அறுவடனோட முதல் பங்கை விவசாயத்துக்கு முக்கிய கடவுளான சூரியனுக்கு நாங்கள் படையலாக வைப்போம் அப்படிங்கிறத அவங்க ஒரு வேண்டுதலாக வச்சதுனால அந்த காணிக்கையை சூரிய பகவானுக்கு வச்சாகணும் இல்லையா. ஸோ சூரியனுக்கு வைக்கக்கூடிய அந்த முதல் தை திருநாளை தான் வந்து உழவர் திருநாளாகவும் பார்த்துருக்காங்க. அண்ட் இந்த உழவர் திருநாளில் அவங்களுடைய விளைச்சல் எல்லாமே வந்து பல மடங்கு பொங்கி வழியணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறதுனால தான் பொங்கி வழிதல் அப்படிங்கிற வார்த்தை நாளடைவில் பொங்கலாகவும் வந்து மறுவி நம்ம எல்லாருமே பொங்கல் அப்படின்னும் வந்து சொல்லியிருக்கோம். அண்ட் இந்த தை திருநாளுடைய முதல் பொங்கலான தைப்பொங்கல் உழவர் திருநாள் அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி அடுத்த நாளான மாட்டுப்பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது தை திருநாள் உழவர் தினத்தினுடைய முதல் பொங்கல் நாள் இருக்கு இல்லையா, அதோட ஆக்சுவல் மீனிங் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டவங்க இன்னும் தெரியாமல் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.